இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி பிலீஃப் சிஸ்டம். சரி, ஓகே. வீடியோ ரொம்ப பிரகாசமாக தெரியும். லைட் வாங்கியிருக்கேன், அதனால தான். ஸோ இந்த வீடியோ வழக்கம் போல் ஏறிட்டு இருக்காது. ஸோ பொறுமை இருக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வேல்யூ கொடுப்போம், டைம் கொடுப்போம், எஃபர்ட்ஸ் போடுவோம். இது ரிலேஷன்ஷிப்னு இல்லை, எல்லாத்துக்குமே சரி. எப்படின்னு சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்காக இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம லவ், கேர், அஃபெக்ஷன் எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு திருப்பி என்னமோ என்ன தெரியுமா கிடைக்கும்? ஐ எம் நாட் வர்த்தி, ஐ எம் நாட் டிசர்விங் ஃபார் லவ். இது எல்லாருமே ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம தான் எல்லாத்துக்கும் பண்ணுறோம், ஆனால் நமக்கு யாருமே பண்ண மாட்டாங்களே. நம்ம தான் எல்லாரையும் நல்லா இருக்கேன்னு கேட்குறோம், நம்ம தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறோம், நமக்கு யாருமே ஃபோன் பண்ண மாட்டாங்களே. நமக்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நமக்கே இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, நமக்கே அந்த பாசம் கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஏன்னா இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. யூனிவர்ஸ் டசன்ட் கிவ் யூ வாட் யூ கிவ் டு த யூனிவர்ஸ். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்காது. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் தரும். இது நானே கண்டுபிடிச்சேன், இது எனக்கே தோணுச்சு. ஸோ யா, அதாவது நீங்கள் வந்துட்டு யூனிவர்ஸ்கிட்ட வேல்யூ கொடுக்கலாம், டைம் கொடுக்கலாம், எஃபோர்ட் போடலாம், லவ் கொடுக்கலாம், கேர் கொடுக்கலாம். ஆனால் இன் ஜென்ரல் நீங்கள் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுறீங்க? ஐ எம் நாட் ஒர்த்தி. நீங்கள் இதெல்லாம் கொடுத்தாலுமே உங்களுக்குள்ள டீப் இன்சைட் இந்த ஐடென்டிட்டி தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஒர்த்லெஸ் பர்சனாக தான் தெரியுறீங்க. நீங்கள் லவ்வுக்கு டிசர்விங்கே இல்லாத ஒரு ஆளாக தான் நீங்கள் தெரியுறீங்க. உங்களுக்கு வேலையே கிடைக்காத ஒரு ஆளாக தான் இருக்கீங்க. அதாவது எனக்கு காசே அதிகமாக வராதுன்ற ஒரு ஆளாக தான் இருக்கீங்க. எல்லா நெகட்டிவ் பிலீஃபாகவும் நீங்கள் இருக்கீங்க. அந்த நெகட்டிவ் பிலீஃப்க்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குமே ஒழிய உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கோ இல்லை அப்படின்னா நீங்கள் போடுற டைமுக்கோ எஃபர்ட்ஸ்க்கோ அது எதையுமே இது வேல்யூ பண்ணாது. ஸோ இதை பற்றி இன்னும் நான் டீப்பாக பேசலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும், நீங்கள் என்ன யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்றதை தாண்டி நீங்கள் என்ன ஐடென்டிட்டியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற கிஃப்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். சரி, இந்த ஐடென்டிட்டி அப்படின்றது எது மூலயமா உண்டாகுது? நீங்கள் யாருன்ற அந்த ஐடென்டிட்டி எது மூலயமா உண்டாகுது அப்படின்னா பிலீஃப் சிஸ்டம். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சரி தப்பு, என்னால் பண்ண முடியாது, இது வந்துட்டு நடக்கும் நடக்காது, இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, இந்தியா ஜெயிக்கும் தோப்புன்றதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பாவக்காய் பிடிக்கும், பாவக்காய் பிடிக்காதது, எனக்கு மேக்ஸ் வரும், மேக்ஸ் வராது, எனக்கு பொண்ணுங்க கிடைப்பாங்க, கிடைக்க மாட்டாங்க, எனக்கு பசங்க கிடைப்பாங்க, கிடைக்க மாட்டாங்க, எனக்கு காசு வரும், காசு வராது, இது எல்லாமே எது மூலயமா சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் சிஸ்டம் மூலயமா தான் சொல்கிறீங்க. இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். பட் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி அப்படின்றது எது மூலயமா கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிலீஃப் சிஸ்டம். நிறையா பிலீஃப் சிஸ்டம்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுது, நீங்கள் யாருன்றதை கிரியேட் பண்ணுது. இதை உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளில் நான் ரொம்ப அழகாக புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு வேலையே கிடைக்காது, ஐ எம் நாட் டிசர்விங் ஃபார் ஜாப், இப்படி உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கு. இல்லை ஐ எம் நாட் டிசர்விங் ஃபார் ஏர்னிங், இல்லை ஐ எம் நாட் டிசர்விங் ஃபார் லவ், வாட் எவர் இட் மே பி. பட் உங்களுக்கு என்ன பிலீஃப் சிஸ்டம் இருக்கோ அதை நீங்கள் சும்மா பேப்பரில் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது இந்த பிலீஃப் சிஸ்டம் எது மூலயமா கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தாட், இன்னொன்று எமோஷன். தாட்ன்றது இந்த மைண்டை சார்ந்தது, எமோஷன் அப்படின்றது பாடியை சார்ந்தது. இப்போது ஐ எம் நாட் டிசர்விங் த ஜாப், இந்த ஸ்டேட் நீங்கள் எப்போ போவீங்க? இந்த பிலீஃப் சிஸ்டம் எங்களுக்குள்ள எப்படி கிரியேட் ஆகுது? நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, வேலை ட்ரை பண்ணும்போது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போயிட்டுருப்பீங்க, வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு 20-25 இன்டர்வியூக்கு அப்புறம் விரக்தி ஆகும். என்னடா நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, வர கம்பெனியெல்லாம் நம்ம ஃப்ரெண்டை தூக்கிட்டு போகுது, அவனை தூக்கிட்டு போகுது, நமக்கு வேலையே கிடைக்காம போயிடுமோ, நமக்கு வேலைக்குன்னா டிசர்வ்டு இல்லையோ, நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் ஆகும். இன்னும் உங்களுக்கு குறுகலாக புரிய வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20-25 இன்டர்வியூ நீங்கள் தாண்டினதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் வந்துட்டு க்ளோஸர் அட்டென்ஷன் கொடுக்கும். அதாவது சம்திங் இஸ் அன்யூஸ்வல். ஏன்னா நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணுறோம், அன்யூஸ்வல். ஏன்னா நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணுறோம், கிடைக்க மாட்டேங்குது. இப்போது இதை வேறு எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களை எல்லாருமே வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்குது, ஐ எம் நாட் ஒர்த்தி இனஃப் ஃபார் ரெஸ்பெக்டட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா,
இப்போ எல்லா நாளுமே உங்களை யாருமே அவமானப்படுத்த போகிறதில்ல. நீங்கள் எல்லா நாளும் நார்மலாக தான் போயிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல அன்யூஷுவலான ஒரு விஷயம் நடக்குது. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு 20-25 அட்டன் கொடுத்து கிடைக்கல அப்படின்னா சம்திங் இஸ் அன்யூஷுவல். அதே மாதிரி இவ்வளோ நாள் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒருத்தன் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, சம்திங் இஸ் அன்யூஷுவல். இப்போ இந்த அன்யூஷுவலான விஷயத்த எப்போதுமே நம்மளோட பிரெயின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேப்சர் பண்ணும். இன்னும் உங்களுக்கு இதை நான் அழகாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டே இருக்கீங்க, டெய்லியும் போயிட்டே இருக்கீங்க, ஆனால் ஒரு நாள் மட்டும் காட்சியில் வருது. நீங்கள் காலேஜ் போயிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் மட்டும் காட்சியில் வருது. அந்த ஒரு நாள் காட்சியில் வந்ததை நீங்கள் லைஃப் லாங் ஞாபகம் வச்சுருப்பீங்க. பிகாஸ் இட் இஸ் அன்யூஷுவல். மித்த நாள்லாம் உங்களுக்கு மறந்துருக்கும். அந்த அன்யூஷுவலான டே எப்போதுமே உங்களுக்குள்ள ஞாபகம் இருக்கும். நம்மளோட பிரெயின் எப்போதும் அன்யூஷுவலான விஷயத்த ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறோம், அது கிடைக்கலன்றது விச் இஸ் அன்யூஷுவல். ஜென்ரலாக அது அப்படி நடக்காது. அதே மாதிரி இந்த டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சில நாள் நம்ம ஒரு சில பேரோட ரொம்ப ஜாலியாக இருந்திருப்போம், ஆனால் திடீர்னு வந்துட்டு அவங்க நம்மள்ட்ட அந்த கேரலோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, விச் இஸ் அன்யூஷுவல். இந்த மாதிரி அன்யூஷுவலான விஷயத்துக்கு நம்மளோட பிரெயின் எப்போதுமே அட்டென்ஷன் தரும். இந்த அட்டென்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தாட்டை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த தாட்டை திருப்பி திருப்பி திங்க் பண்ணுறது, நம்ம மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மைண்டில் ஒரு தடவையும் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதே எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அந்த காட்ஜிலா பார்த்ததை பார்த்து நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதே அந்த வாவ்னஸ், வாவ் எப்படி இருந்துச்சு, எப்படி தப்பிச்சு வந்தோம், அந்த அட்ரினலின் ரஷ் உங்களுக்கு இருந்த இடத்துலேருந்தே கிடைக்கும். அதே எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, 25 அட்டம் கிடைக்கல அப்படின்னா, அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, அந்த மைண்ட் அதுக்கப்புறம் உங்களோட பாடி ரெண்டுமே சேர்ந்து ஐ எம் நாட் டிசர்விங் ஃபார் ஜாப், ஐ எம் நாட் டிசர்விங் ஃபார் லவ், ஐ எம் நாட் டிசர்விங் ஃபார் என்ன சொல்கிறது சம்திங், ஐ எம் நாட் டிசர்விங் அப்படின்ற அந்த ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் ஐ எம் நாட் டிசர்விங் ஃபார் சம்திங் அப்படின்ற அந்த பிலீவ் சிஸ்டம் உங்களுக்குள்ளே கிரியேட் ஆகுது. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அன்யூஷுவலாக சில விஷயங்கள் நடக்கிறது நார்மல் தான். இங்கே அன்யூஷுவலாக நடக்கிறத தாண்டி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அட்டென்ஷன் கொடுக்கறது. இந்த அன்யூஷுவல் திங்குக்கு நீங்கள் சப்கான்ஷியஸாக அட்டென்ஷன் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே நடக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சிஎஸ்கே இஸ் த கிரேட் எக்ஸாம்பிள் டு சே தட். சிஎஸ்கே ஒரு கிரேட்டஸ்ட் டீம் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி, அது டவுட்டே இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 சீசனாக ஆடலை. நான் சிஎஸ்கே ஃபன் கிடையாது, சும்மா சொல்கிறேன். 2-3 சீசன் ஒன்றுங்க ஆடலை. இப்போ என்னன்னா, சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் நல்லா இருக்காது, சிஎஸ்கே வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது இப்படின்ற அந்த இது வருது. ஏன்னா விச் இஸ் அன்யூஷுவல். இப்போ அந்த அன்யூஷுவலான விஷயத்துக்கு பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த லெகசி எல்லாமே அவங்க ஃபேன்ஸே மறந்துட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயம் அன்யூஷுவலாக நடக்குது அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸாக அதுக்கு வந்துட்டு அட்டென்ஷன் நிறைய தருவோம். அந்த அட்டென்ஷன்னால தான் அந்த விஷயம் உண்மையாக மாறுது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே வைப்ரேஷன் அப்படியே அவங்களை சுற்றி பரவும், அந்த டீமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்யூஷுவல்னஸை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறத அவங்களால நிறுத்த முடியறதில்ல. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எமோஷன் அண்ட் இட்ஸ் பவர். இவ்வளோ நேரம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, தாட் அண்ட் எமோஷன் இது ரெண்டும் சேரும்போது தான் ஒரு பிலீஃப் சிஸ்டம். இதை நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அப்படி தான் ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம படித்தோம். இப்போது ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் ஆகிறதுனால என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் வந்துச்சு அப்படின்னா, அந்த பிலீஃப் உண்மைதான் சொல்லிட்டு நம்புறதுக்காகவே உங்களோட ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் சில விஷயங்கள் திருப்பி திருப்பி ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே அதை காமனாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் 10th வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க, 12th வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரைம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், விச் இஸ் சம்திங் அன்யூஷுவலாக நடக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அட்டென்ஷன் கொடுப்பீங்க. இதுக்கு அட்டென்ஷன் கொடுத்தோன்னு என்ன ஆகும்? உங்களுக்கு ஒழுங்காக படிக்க வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் ஆகும். ஐ எம் நாட் குட் அட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது உங்களுக்கு கிரியேட் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் ஆனோன்னு நீங்கள் காலேஜ் போனால் அதில் ஃபெயில் ஆவீங்க, அரியர் போடுவீங்க, இல்லை அப்படின்னா உங்களோட கிரேட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை அப்படின்னா உங்கள் பர்சன்டேஜ் கம்மியாகும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஐ எம் நாட் குட் அட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க.
ஸோ அதனால உங்களோட பிசிக்கல் ரியாலிட்டியில அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கணும்னு சொல்லிட்டு அது உண்மைன்றதுக்காகவே ப்ரூஃப்ஸ் கிரியேட் பண்றதுக்காகவே சில விஷயங்கள் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் நாட் ஒர்த்தி இனஃப் ஃபார் லவ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க, எனக்கு லவ்க்கு டிசர்விங்கே இல்லைன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி உங்களை பீப்புள் இக்னோர் பண்ணுற மாதிரியோ, அதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ, ஹர்ட் பண்ணுற மாதிரியோ, இந்த மாதிரி பீப்புளை தான் நீங்கள் திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. அந்த பிலீஃப் உண்மைன்றதை ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்காகவே அதே விஷயங்கள் திருப்பி ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. அன்யூஸ்வலான விஷயத்த யூஸ்ஃபுல் ஆக்கிரும் உங்கள் பிரெயின், அது யூஸ்ஃபுல் ஆகி உங்கள் லைஃபையே கோளாறுபடுத்தி விட்டுரும். எப்படி இது வந்துட்டு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இதை கிரியேட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பிலீஃப் வந்துட்டு எதனால் ஏற்பட்டு திருப்பி சொல்கிறேன், தாட்டு, எமோஷன், இது 2 நாள் தான் இது மேடப் ஆகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போது தாட்டுன்றது ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுக்கு விராட் கோலியை பற்றி வரும், தோனியை பற்றி வரும், ரோஹித் சர்மா பற்றி வரும், சாப்பிடணும்னு வரும், தூங்கணும்னு வரும், நேற்றுக்கு பார்த்த படத்தை பற்றி வரும், பார்பியை பற்றி வரும், என்னென்னமோ வரும். தாட்டுன்றது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். எமோஷனும் மாறும், பட் சொல்கிறேன் தாட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன் தான் உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எமோஷன்ஸ் ஆர் மேக்னெட். அந்த மேக்னெட் தான் சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அட்ராக்ட் பண்ணுது. எமோஷன்ஸ் ஆர் மேக்னெட், அதுதான் சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. இதை உங்களுக்கு இன்னும் ஒரு சிம்பிளான புரிதல் கொண்டு வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே அன்னியன் படம் பார்த்துருப்போம். அன்னியன் இருப்பார், ரெமோ இருப்பார், அம்பி இருப்பார். அன்னியன் வந்துட்டு ஒரு கோவக்காரரு, ரெமோ வந்துட்டு ஒரு லவபிளான ஆள். அதே மாதிரி அம்பி ஒரு அப்பத்தெட்டிக்கலான ஆள். அப்பத்தெட்டிக்கல்னா ஹெல்ப்லெஸ்ஸாக விக்டிம் மோட்லேயே இருக்கிற ஒரு ஆள். இப்போது நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அன்னியன் லைஃப் எப்படி இருக்குன்னா, அவனை கோவப்படுத்துகிற மாதிரி பிரகாஷ்ராஜ் வருவான், அவன் முன்னாடியே வேணுக்குன்னு தப்பு பண்ணுவானுங்க, வேணுக்குன்னே அவனை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாமே அவன் கோவத்தை திருப்பி திருப்பி தூண்டுற மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அதே மாதிரி ரெமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நந்தினி வருவா, நிறைய பொண்ணுங்க வருவாங்க, ஆர்டி ரெமோன்னு பாட்டு பாடுவான், அந்த லவ்வை ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களே அவனுக்கு திருப்பி திருப்பி நடக்கும். அதே மாதிரி அம்பியை அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்களையே அவன் திருப்பி திருப்பி பார்ப்பான். எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பான், அவனை பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்களே நடந்துட்டு இருக்கும். இப்போ அவங்க ஏதோ ஒரு எமோஷனை பொசஸ் பண்ணுறாங்க, அந்த எமோஷனை அவங்க அளவுக்கு அதிகமாக பொசஸ் பண்ணுறதுனால அதுக்கேற்ற விஷயங்களே அட்ராக்ட் பண்ணுறாங்க. கோவமாக இருக்கிறதுனால அவனை கோவப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடக்குது, அவன் லவ்விங்காக இருக்கிறதுனால லவ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்குது, அவன் ஃபியர்ஃபுல்லாக அப்பத்தெட்டிக்கலாக இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களே திருப்பி திருப்பி அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், ப்ரோ அப்போனா நான் ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுறதுக்கு எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணுமா, எப்போதுமே நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, எப்போதுமே நான் ஜாய்ஃபுல்லாகவே இருக்கணுமா, இல்லை எப்போதுமே நான் ப்ரௌடாகவே இருக்கணுமா, அப்போ தான் எனக்கு அந்த விஷயம் திருப்பி திருப்பி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இப்போது அம்பி வந்துட்டு பயந்தாங்குழியாக இருக்கிறதுனால அவன் ஒரு நாளைக்கு சிரிக்க மாட்டான்னு கிடையாது, கோவம் வராதுன்னு கிடையாது, அவனும் கோவப்படுவான். ஆனால் அந்த கோவத்தெல்லாம் தாண்டி ஒரு 80% ஆஃப் த டைம் அவன் பயந்தாங்குழியாக தான் இருப்பான். மித்த 20% தான் இந்த மாதிரி எமோஷன்ஸ்குள்ளே இருப்பான். அதாவது ஒரு எமோஷனை எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதான் மேட்ரு. அதாவது அது உங்களோட எமோஷனாக ப்ரொசஸ் ஆகணும். நீங்கள் ஒரு பயந்தாங்குழியாக இருக்கீங்களோ, இல்லை அப்படின்னா ஒரு கோவக்கார ஆளாக இருக்கீங்களோ, இல்லை ஒரு ஹாப்பியான பர்சனாக இருக்கீங்களோ, உங்களுக்குள்ளே எல்லா எமோஷனும் வரலாம், எல்லா எமோஷனும் வேரி ஆகலாம். ஆனால் எந்த எமோஷனை நீங்கள் 80% ஆஃப் த டைம் கேரி அவுட் பண்ணுறீங்க, எதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக ப்ரொசஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களோட கோர் எமோஷனாக மாறுது. ஸோ அந்த கோர் எமோஷன் தான் திருப்பி திருப்பி உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பழைய பிலீஃப் சிஸ்டம் எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி போடணும். அதை நீங்கள் தூக்கி போடுற பட்சத்தில் தான் உங்களால் புதுசான ஒரு பிலீஃப் சிஸ்டமை கிரியேட் பண்ண முடியும். சரி, இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கு சில டைம் சில பேர் இருப்பாங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, சில டைம் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க, சில டைம் நான் எல்லாமே பண்ணிடுவேனுவாங்க, சில டைம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பிலீஃப் சிஸ்டமில் ஒரு சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு டிரைவ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட பழைய பிலீஃப் சிஸ்டம் அவங்க கீழே போடல, ஆனால் புது பிலீஃப் சிஸ்டம் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் சில டைம் இது வரும், சில டைம் அது வெளியில் வரும். இது எப்படி மாற்றி மாற்றி வெளியில் வரும் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு உனக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நெகட்டிவான பிலீஃப் சிஸ்டம் வந்துடும். யாராச்சும் ஒருத்தர் நீ சூப்பர் மாஸ் கிரேட்டுன்ட்டாங்கன்னா அந்த பிலீஃப் சிஸ்டம் வெளில வந்துடும், நல்ல பிலீஃப் சிஸ்டம் வெளியில் வந்துடும். ஸோ அவங்களோட பிலீஃப் சிஸ்டமே ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நெகட்டிவான பிலீஃப் சிஸ்டம் கீழே போட்டுட்டு அப்புறம் நீங்கள் புது பிலீஃப் சிஸ்டம்குள்ளே இன்வால்வ் ஆகணும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் அட்டென்ஷன். ஸ்டாப் அட்டென்ஷன், நான் இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த அன்யூஷுவலான திங்குக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்ததுனால தான்
இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நெகட்டிவ் பிலீஃப்க்கு வர திங்கிங்க்கு அட்டென்ஷனே கொடுக்கக்கூடாது, மதிக்கவே கூடாது. அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னா எப்படி சொல்கிறது, ஃபோக்கஸ்டா அதுதான் அப்படின்ற அது உண்மை அதுக்குள்ளே மிங்கிள் ஆகிடாதீங்கன்னு சொல்ல வரேன். அந்த அட்டென்ஷன் கொடுக்கறதுலே ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு நெகட்டிவ் பிலீஃப் வருது, நீ ஒன்றுமே உதவ மாட்ட, உனக்கு எதுவுமே வராது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பிலீஃப் வருது அப்படின்னா அதை பெருசாக கண்டுக்காதீங்க, அட்டென்ஷனே கொடுக்காதீங்க, என்னமோ சொல்லிட்டு போ. அந்த ஒரு அட்டென்ஷனை வந்துட்டு கொடுக்கறத நிறுத்திடுங்க. மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டாச் ஃப்ரம் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. இது ரொம்ப ஒரு பெரிய டாபிக். டிட்டாச் ஃப்ரம் ஃபிசிக்கல் ரியாலிட்டி இஸ் வெரி என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் வைட் ரேஞ்ச் டாபிக். வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு 20 பேர் டிட்டாச்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் அ வீடியோ ரிலேட்டட் டு இட். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனே தப்பாவோ கரெக்டாவோ இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி தான். எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் டிவிக்கு நல்ல கட்சி இல்லை, டிஎம்கே ஒரு நல்ல கட்சி இல்லை, இப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்ல கட்சி இல்லை அப்படின்றது நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க அப்படின்னா, உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் சொல்லுவீங்க. சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பேரண்ட்ஸு, இவங்க சொல்கிற ஒப்பீனியன் வச்சு தான் அது பில்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போது எப்படி சொல்கிறது, கண்டென்ட் கிரியேஷன் பண்ணால் உங்களுக்கு காசு கிடைக்கும், கண்டென்ட் கிரியேஷன் பண்ணால் உங்களுக்கு காசு கிடைக்காது, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுனா உங்களுக்கு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா வேலை கிடைக்காது. இது எல்லாமே நீங்கள் எதை யூஸ் பண்ணி போட்டிருப்பீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது உண்மைன்னு நம்பி, அதுதான் உண்மைன்னு நம்பி அது மூலயமா வாழ்ந்து செத்துருவீங்க. சரிங்களா? இதனால தான் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட நீங்கள் ஒட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இல்லை அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே முக்கால்வாசி பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் எல்லாம் காசு வராதரா, எல்லாருமே பண்ணுறாங்கடா, அதெல்லாம் உனக்கு செட் ஆகுதுடா. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட நம்ம அட்டாச் ஆயிடணும், இந்த சுற்றி இருக்கிற மனிதர்களோட அவங்க சொல்கிற விஷயத்தோட நம்ம அட்டாச் ஆயிருந்தோம் அப்படின்னா, அவங்க சொல்கிறதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம கடைசி வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். இது தப்பாக போகுமா கரெக்டாக போகுமான்னு கூட உங்களுக்கு சொல்லிட்டு தெரியாது. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் நான் வேறு மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், இது எனக்கு செட் ஆகலை, இல்லை நான் அப்ராட் போய் படிக்க போகிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துட்டு அப்ராட் போகிறதே வேஸ்ட்டாக, அப்போலாம் அப்ராட் போயிட்டு லோன் எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கடா, இந்த மாதிரி சொல்லுவானுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜாப் ஸ்விட்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டா, இப்படி ஏற்கனவே 2 வருஷம் இந்த வேலையில் இருந்துட்டு இன்னும் 1 வருஷம் வந்துட்டு போடா. என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அவனுங்களோட பிலீஃப், அவனுங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நம்மள்கிட்ட சொல்லுவானுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓ அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிலீஃப் சிஸ்டமோட ஓடி போயிடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல பிலீஃப் சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு டிசிப்ளினான ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிம் போகலான்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லுவீங்க. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஜிம்லாம் போக முடியாதுடா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால போக முடியாது போல, நமக்கு டைம் இல்லை போல. அவனுக்கு டைம் இருக்காது, அவன் சொல்கிறத கேட்டு நமக்கும் டைம் இல்லைன்னு நினச்சிப்பீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிலீஃப் சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணுற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி வந்து டிட்டாச் ஆகும். நீங்கள் நல்ல பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணணுனாலும் சரி, இல்லை நெகட்டிவான பிலீஃப் சிஸ்டம் அவாய்ட் பண்ணணுனாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டிலேருந்து டிட்டாச்சாக இருக்கும். எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களோட ப்ராக்ரஸை ஸ்லோ பண்ணுது, நீங்கள் ஆசைப்படணும் அடையணும்னு நினைக்கிற விஷயத்த ஸ்டாப் பண்ணுதோ, அப்படி வர எல்லா விஷயத்தையும் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, ஃபிசிக்கல் ரியாலிட்டிலேருந்து வர்றது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தான் உங்கள் லைஃப்பை பற்றி நல்லா தெரியும், உங்களுக்கு தான் எது கரெக்ட் எது சரின்னு தெரியும். உங்களை விட ஒரு பெட்டர் சாய்ஸ் மேக்கருங்கிற யாருமே இருக்க போகிறதுக்கு இல்லை. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் தந்தாலுமே உங்களுக்கு தெரியும் எது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பி கிளியர் இருந்து. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, யூஸ் ப்ரூஃப். அதாவது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம அன்யூஸ்வலான விஷயத்துக்கு ரொம்ப அட்டென்ஷன் தரோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சிஎஸ்கே எக்ஸாம்பிள் இதை அழகாக சொல்கிறேன். சிஎஸ்கே இப்போது 2023க்கு முன்னாடி வரைக்கும் வாஸ் அ கிரேட் டீம். இப்போவும் கிரேட் தான், பட் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி மொக்கையான டீம், மட்டமான டீம்னு ஆயிடுச்சு. இப்போது சிஎஸ்கே நல்ல டீம் இல்லை அப்படின்றத நீங்கள் இந்த 3 வருஷத்தை வச்சு சொல்லக்கூடாது. நீங்கள் இன்ஸ்டெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரூஃபை யூஸ் பண்ணி இது பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லணும். ப்ரூஃபை யூஸ் பண்ணி இது பெஸ்ட் டீம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒரு 8 மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, 2 மேட்ச் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ 2 மேட்ச் தோத்ததுனால நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதுவுமே வராதுன்னு ஆகிடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 8 மேட்ச் ஜெயிச்சிருந்துருக்கேன், ஸோ அதனால் இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வரணும்.
இப்போ 25 இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆயிருக்கேன், எனக்கு 26வது இன்டர்வியூ கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ 26வது இன்டர்வியூ நமக்கு கிடைக்க போகிறதில்ல, ஐ எம் நாட் டிசர்விங் ஃபார் தட், எனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக 25 இன்டர்வியூவில் ஐ காட் சோ மெனி எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. அது எந்த அளவுக்கு ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு நல்ல ப்ரூஃபாக மாற்ற முடியுமோ மாற்றுங்க. எப்போல்லாம் உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் பிலீஃப் வருதோ அதை ஆப்டிமிஸ்டிக்காவோ ஒரு நல்ல ப்ரூஃப் சிஸ்டமாகவும் மாற்றுங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டு டூ லிஸ்ட் போடுறீங்க, 5 டாஸ்க் போடுறீங்க, 5ல் நீங்கள் 3 பண்ணிட்டா கூட யூ ஆர் கிரேட். அந்த 3 மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 3 பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இப்போ 2 தப்பாக பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். 2 தப்பாக பண்ணிட்டோன்றதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓ 2 தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், இல்லை நம்ம 3 கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், 2 தப்பு பண்ணுறதுல ஒரு தப்பு இல்லையே. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ளே வரணும். நீங்கள் நல்லா பண்ண ப்ரூஃப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணாத விஷயத்த இக்னோர் பண்ணணும்னு சொல்ல வரேன். இந்த புது பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது, ரொம்பவே ஒரு சிம்பிளான மேட்டர் தான். இதுக்கு நீங்கள் பேசிக்காக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்டல் ஆக்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்ட். இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ நம்மள பல பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஒரு புது பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கு ப்ரூஃப்ஸ் இருக்காது. ப்ரூஃப் இருக்காதுன்னா இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் காசு அதிகமாக சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், காசு அதிகமாக நான் ஈர்க்கக்கூடிய ஆள் அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் காசை சம்பாரிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி அந்த பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல விசுவலைசேஷன் யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் நீங்கள் பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம். உங்களோட மந்த்லி கோல் நெக்ஸ்ட்டு 1 to 3 monthsக்குள்ளே உங்களோட பெரிய கோல் என்னவோ அதை யோசிங்க. அதை யோசிச்சுட்டு அதை மட்டும் இமேஜின் பண்ணுங்க. இந்த இமேஜினேஷன், இந்த கற்பனை, இது எல்லாமே ஒரு 15 செகண்ட்ஸ் கிளிப்பாக இருக்கும். வெறும் 15 செகண்ட்ஸ் கிளிப், வெறும் 15 செகண்ட். அதாவது அந்த மூமெண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. அந்த ஸ்டோரி மாறலாம், பட் கோரை மட்டும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வின்னு கிடச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இமேஜினேஷன் சிஸ்டம் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 to 10 minutes மட்டும் அதை விசுவலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? அது எப்படி நடக்கும், ஏன் நடக்கும், அந்த கொஸ்டின்லாம் இல்லை, சும்மா உட்காந்து அதை பண்ணுங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மென்டலி நீங்கள் ஒரு ஆக்ட் எடுத்துட்டீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அது நடந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. அது நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்களோட மென்டல் பிளைனில் கொண்டு வந்துட்டீங்க, மென்டல் ஆக்டில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிசிக்கல் பிளைன்லையும் ரீக்ரியேட் ஆகும். இப்படி தான் அது ஒர்க் ஆகும். இது ஒரு பேசிக், ஒரு யூனிவர்சல் லா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், பில்ட் அ நியூ ரியாலிட்டி. இதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் உங்களோட பிலீஃப் சிஸ்டமை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுமோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அந்த லயோலா காலேஜ் இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு 6 லட்சம் பேர் வேலை தேடி வந்தான். 6 லட்சமா 2 லட்சமா தெரியல, அத்தனை பேர் வேலை தேடி வந்தான். அவ்வளோ பெரிய வீடியோ அது. இப்போ எல்லாருமே அதை பார்க்குறவன் என்ன நினைப்பான், வேலை கிடைக்கிறதே கஷ்டம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்படி அவன் கஷ்டம்னு நினைக்கிறானா அது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பிலீஃப் தான் அவனுக்கு நடக்கும், அந்த பிலீஃப்குள்ளே தான் அவன் வாழுவான். ஸோ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டமே இக்னோர் பண்ணிடுங்க. வேணவே வேணாம். நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டு யார் யாரெல்லாம் கூகுளில் ப்ளேஸ் ஆயிருக்கா, அமேசானில் ப்ளேஸ் ஆயிருக்கா, யார் யாருக்கெல்லாம் யூபிஎஸ்சியில் வேலை கிடச்சிருக்கு, யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸில் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ், இந்த மாதிரி அல்காரிதம்ஸை உங்களோட இதில் செட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்கள் பிரெயினுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். இட் இஸ் பாசிபிள், ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், பாத்வே கிடைக்கும். இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு புது ரியாலிட்டி பில்ட் பண்ண போதுதான். யாரெல்லாம் உங்கள் பிலீஃப் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுறா, நெகட்டிவாக பிலீஃப் கொண்டு வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுங்க. யாரெல்லாம் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வளரணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி இருக்கிற 1-2 பேர் கூட பழகுங்க, போதும். உங்களோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களை சரக்கு அடிச்சுட்டுக்குவா, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு யார் உங்களை ஜெனியூனாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்களோ அவங்களோட சுற்றுங்க, பழகுங்க அப்படின்றத சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரியாலிட்டின்றது எப்படி சொல்கிறது, எதெல்லாம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு சரௌண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி விஷயத்தை தேடி போடுங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ ஈவென்ச்சுவலி நீங்கள் நினைக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஈவென்ச்சுவலி நீங்களும் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியால் மாறுவீங்க. ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி எல்லாத்தையும் சொல்ல பார்த்துருக்கேன். அண்ட் அன்டில் தென் போயிட்டு வரேன். பை ஃப்ரம் ஓகே.